Chudava, co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. விஷயம் என்னன்னு கேட்டு எனக்கு கால் பண்ணு, அது போதும். நான் தனியா போறது எனக்கு சரியா படல. அவர் ஆல்ரெடி கோவத்துல இருக்காரு. இப்ப எதுக்கு வராருன்னே தெரியல. திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்தா என்னால தனியா ஹேண்டில் பண்ண முடியாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் உன்னால தனியா சால்வ் பண்ண முடியுங்கிற திமிர்ல தானே நீ இருப்ப. கமான், இதையும் நீயே ஹேண்டில் பண்ண. எங்க அக்கா சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணா செய்வேன். குட் பை. That's excellent. அப்படியே பண்ணு. என்ன? எங்க இருக்க? நான் போயிட்டு இருக்கேன். அது எதுக்கு உனக்கு? நானும் வரலான்னு இருக்கேன். எங்க வரணும்? தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன். அப்படியா? சரி, ஓகே, நீயே பாத்துக்கோ. இவளுக்கு திமிரு என்னைக்குமே அடங்காது. ஏதோ இந்த உலகத்துல இவன் எல்லாமே எதுவுமே நடக்காதுன்ற மாதிரி நினைப்பு. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் ரன்பீர் கபூர் MBA, ஐடி பார்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பெர் மந்த் 35,000. ஐ எம் a bachelor. சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஆட்டோல போறதுக்கு காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு. நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா ஷேர் ஆட்டோவை மாத்தி போயிட்டே இருக்கலாம். அவ்வளவுதானே? அப்போ ஷேர் பண்ணிக்கலாமா? பாஸ்காரு, ஏமா நீ ஏமா என் பக்கத்துல நிக்கிற? அப்படி தள்ளி போய் நில்லுமா. போமா அந்த பக்கம். பாஸ் பாஸ், எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல பாஸ். நீ எதுக்கு எங்க நிக்கிற? ஆபீஸ் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ். வா, வந்து வண்டியில ஏறு. பாஸ், நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன் பாஸ். நீங்க போங்க பாஸ். யோ, நானும் ஆபீஸ் தான் போறேன். வா, வந்து வண்டியில ஏறு. ஓகே பாஸ். வா. கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா பிடிக்காது எனக்கு. அப்புறம் அப்புறம் ஐயோ, எது கால் பண்றப்ப மறுபடியும்? ரன்பீர் பாஸ், ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் வெளியில இரு. ஏன் பாஸ்? ஒரு பர்சனல் கால்யா, இறங்கு. பாஸ், நான் உங்க பர்சனல் அசிஸ்டன்ட். நான் பக்கத்துல இருந்தா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. நீங்க பேசுங்க பேசுங்க. வாயில ஏதாவது வந்திருப்பது, இறங்கு. ஓகே பாஸ். என்ன? எங்க இருக்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? கௌதம மீட் பண்ண வரலையா? அதான் நீயே தனியா மேனேஜ் பண்றேன்னு சொன்னியே, அப்புறம் என்ன? நான் கோவத்துல 1000 சொல்வேன். அவ எங்க வர சொன்னா? அந்த இடத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நீ முதல்ல முச்சந்தி விநாயகர் கோயில் இருக்குல்ல, அதை தாண்டி லெஃப்ட்ல நின்னுட்டு இருக்க. வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோ. வாட்? முச்சந்தி விநாயகர் கோயிலா? அதெல்லாம் இருக்கட்டும், நான் எதுக்கு உன்னை வந்து பிக்கப் பண்ணோம்? எந்த இடம்னு சொல்லு, ஸ்ட்ரைட்டா நான் அங்கேயே வந்துடுறேன். என் வண்டி ரிப்பேர் ஆகி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதெல்லாம் ஒரு வண்டி. நீயே கௌதமுக்கு கால் பண்ணி பிக்கப் பண்ண சொல்லு. உனக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா? கௌதம காம்ப்ரமைஸ் பண்ணதா போயிட்டு இருக்கோம். இப்ப அவன் எந்த மூட்ல இருப்பானே தெரியாது. நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோ. இங்க பாரு, லேட் ஆயிட்டு இருக்கு. நான் எங்க அக்காக்காக வேலை செய்யறப்போ நீ உன் தம்பிக்காக வேலை செய்யணும். அதை புரிஞ்சுட்டு வா. எல்லாம் என் நேரம். இவ சொல்றதெல்லாம் நான் கேட்க வேண்டியதா இருக்கு. சுந்தர், எல்லாம் ஒன்னாலதான்டா. பாஸ்,
பாஸ் என்னையா பாஸ் உள்ள வரலாமா பாஸ்? ரன்பீர் ஒன்றும் இல்லை, நான் அர்ஜென்ட்டாக ஒரு வேலையை போகிறேன். நீ ஏதாவது ஆட்டோ பிடிச்சி ஆஃபீஸ் வந்துடுற. பாஸ் மெயின் ரோட்ல நிக்கும் போதே ஆட்டோ கிடைக்கல பாஸ், இப்படி நடுக்காட்டுல விட்டு போறீங்களா பாஸ்? யோ லிஃப்ட் டிக்கெட் வந்துறியா? பாஸ் ஒருத்தன் கூட வண்டியை நிப்பாட்ட மாட்டான் பாஸ். நல்லா நடந்தாதான் ஆஃபீஸ்க்கு வா. ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு பாஸ், ஃபைல்ஸ்லாம் பார்க்கணும் பாஸ். நீ ஃபைல் பார்த்து கிழிச்சதெல்லாம் போதும், எப்படியா வந்து சேரு. பாஸ் ஃபைலை கிழிக்கவே இல்லையே பாஸ். யோ எப்படியா வாயா. பாஸ் 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 ஐயோ அதுக்குள்ள மூச்சு வாங்குது. இப்படி நடுக்காட்டுல விட்டு போயிட்டானே. ஒழுங்கா அந்த ஃபிகரோட ஆட்டோலயாவது நான் போயிருப்பேன். டேய் எங்க இருந்து தான் வர்றானே தெரியலையே, காரியத்தை கெடுத்து விட்டானே. போலாம் போலாம். ஏய் என்ன பெரிய மகாராணி மாதிரி பின் சீட்ல போய் உட்கார்ற? நீ ஓனர், நான் டிரைவரா? இப்ப என்ன பண்ணுன்ற? முன்னாடி வந்து உட்காரு. பக்கத்துல உட்காரணும்னு ஆசைப்பட்டா சொல்ல வேண்டியதானே? ஏய் சே பின்னாடி போ. இறங்கி பின்னாடி போன்னு சொல்றேன்ல. பின்னாடி உட்கார்ந்தா முன்னாடி வான்ற, முன்னாடி உட்கார்ந்தா பின்னாடி போன்ற. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் என்னவோ நினைக்கிறேன். வாயை முட்டு பின்னாடி போ. ஐயோ நடுக்காட்டுல விட்டு போயிட்டானே. இங்க ஆட்டோ கூட வராது. இப்ப என்ன பண்றது? எல்லாம் நல்லது செய்யற மாதிரியே ஆரம்பிக்கிறானுங்க, ஆனா கெட்டதுல கொண்டாந்து விட்டுறானுங்க. ஆஹா ஒரு கார் வருது, இதை விட்டோம்னா அவ்வளவுதான். இது ஆகாது. காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க. ஐ மச்சான் பாஸ். என்னையா காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஏன் வண்டியில வந்து விழுற? பாஸ் அது ஒரு பெரிய கதை, வந்து சொல்றேன். சரி வண்டியில ஏறுவா. வேலை மச்சான் பாஸ் வந்தாரு. பாஸ் நீங்க போங்க, நான் வரல. நானும் ஆபீஸ் தான் போறேன், நீ ஆபீஸ் தானே போற? வா. பாஸ் நடுவழியில இறக்கி விட்டுற மாட்டீங்களே? நான் எதுக்கு நடுவழியில இறக்கி விட போறேன்? பாஸ் இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நினைச்சு, அதனாலதான் சொல்றேன். சரி சரி வண்டியில ஏறு, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஏன் கார்ல ஏறதுக்கு அவ்வளவு யோசிச்ச? அது ஒண்ணும் இல்ல பாஸ், இதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தேன். சிவா சார் வந்து உங்கள மாதிரியே ஆபீஸ் தான் போறேன், வா கார்ல ஏறினார் சார். சரி சரின்னு அவர் கூட போனேன். நம்ம நேரம் அவருக்கு திடீர்னு ஒரு போன் வந்துருச்சு சார். பேசினவரு அப்படியே என்ன பாதியிலே விட்டு போயிட்டாரு. அதான் நீங்க கூப்பிட்ட உடனே நீங்களும் எங்கேயாவது பாதியிலே விட்டு போயிருவீங்கன்னு பயந்து யோசிச்சேன் சார். நடு ரோட்ல விட்டு போறது உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? மேடம் உள்ள இருக்காங்க. நம்ம பாஸ். சார் என்ன ரன்பீர்? என் கண்ணால பாக்குறது கனவா இல்ல நிஜமா பாஸ்? ரன்பீர் கண்ணால பார்த்தா அது நிஜம், கண்ணை மூடிக்கிட்டு பார்த்தா அது கனவு. அப்ப சத்தியமா அது நிஜம்தான். என்ன நிஜம்? நம்ம சிவா சார் ஒரு வயசு பொண்ணோட கார்ல போயிட்டு இருக்காரு சார். அப்படி நடக்க சான்ஸே இல்ல. ஒருவேளை நடந்தா? அப்படி நடந்தா அது அவரோட தங்கச்சியா தான் இருக்கும். சார் அது அவர் தங்கச்சி இல்ல சார், உங்க தங்கச்சி, நம்ம சக்தி மேடம் சார். சக்தியா? ஷாக்க குறைச்சிட்டு ஆக்சிலேட்டர் அழுத்துங்க. முன்னாடி போற கார்ல தான் 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. போங்க சார், போய் பிடிங்க. பாஸ் வேகமா போங்க பாஸ். பார்த்துட்டாங்களா?
நடக்குதுங்க? கூட்டு போற ஆளை விட்டு என்ன கேட்டா போய் அவங்கள கேளுங்க சார். உன்னெல்லாம் என்ன சார் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு வேகமா போறீங்க போல இருக்கே. நல்லா அழுத்தி ஓட்டுங்க சார். மாட்டு வண்டி மாதிரி ஓட்டிட்டு இருக்கீங்க சார். போங்க சார், வேகமா போங்க சார். ஷோ இன்னும் வேற பார்த்துட்டாரே. சிவா, சக்தி. சிவா, நான் பாக்குறது நிஜம்தானா? சக்தி உங்க கார்ல? இல்ல அது வந்து கார்த்திக். அண்ணே அது ஒண்ணும் இல்லண்ணே, என்ன திரும்பவும் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாரு. என்ன மாதிரி ஒரு நல்ல எம்ப்ளாயா இழக்க விரும்பலையாம். அதனால அவரே நேர்ல வந்து என்ன ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி திரும்பவும் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாரு. இவ்ளோ பெரிய கம்பெனி ஓனரே எனக்காக இப்படி இறங்கி வந்து பேசும்போது நானும் ஓகே சொல்லிட்டேன். சக்தி, அப்போ திரும்ப வேலையில ஜாயின் பண்ண போறியா? ஆல்மோஸ்ட் ஜாயின் பண்ண மாதிரி தான். ரன்பீர் சார். எஸ் மேடம். அப்போ அந்த அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிடுறீங்களா? நான் அப்புறமா வந்து சைன் பண்ணிடுறேன். ஓகே மேடம். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கங்க்ராட் சக்தி. என்னன்னு நீ முதல்ல பாஸ்க்கு கை கொடுங்க. என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளுக்காக தன்னோட ஈகோ எல்லாம் விட்டுட்டு தேடி வந்து என்ன வேலையில ஜாயின் பண்ண சொல்லிருக்காருனா சாதாரண விஷயமா? கண்டிப்பா இது பெரிய விஷயம் தான். சிவா, யூ ஆர் கிரேட். பாஸ், கிரேட் இல்ல பாஸ், கிரேட்டோ கிரேட். ஏன்னா ஒரு பொண்ணை தேடி வந்து வேலை கொடுத்திருக்காருல, அதுவும் சக்தி மேடத்தை கூட்டு வந்து வேலை கொடுத்திருக்காரு. இது கிரேட்டோ கிரேட் தான். சக்தி மேடம், இந்த முறை கண்டிப்பா லட்டு உண்டு இல்ல? ரன்பீர், அங்க கேட்காத. இந்த வாட்டி நான் உனக்கு ஸ்பெஷலா தர்றேன். தேங்க்யூ பாஸ். சரி, ஆபீஸ் தானே வரீங்க, வாங்க அங்க போய் பேசிக்கலாம். ரன்பீர், வா போலாம். போலாம் சார். பாய். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன்னை வேலையில சேர சொல்லி நான் உன்கிட்ட கெஞ்சினேனா? உனக்கெல்லாம் எவன் வேலை கொடுத்தான்? நீயே உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிக்க சொல்ற? வேற என்ன சொல்ற? சுந்தரி மீனாட்சி கல்யாண விஷயமா பேச போறோம்னு சொல்றியா? தேவையில்லாம ஏதாவது சொல்லி மாட்டிக்க கூடாதுதான் நான் போய் சொன்னேன். ஓஹோ, போய் சொன்னியா? நான் கூட உண்மை நினைச்சு பயந்துட்டேன். ஹலோ பாஸ், நான் சொன்னது போய் தான். ஆனா அதை நீ இப்ப நிஜமாக்கி தான் ஆகணும். ஏன்னா அதை சொல்லி கமிட் பண்ணியாச்சுல. ஏய், ச்சே, அப்புறமா என்ன நினைச்சு தனியா டென்ஷன் ஆயிக்கோ. இப்ப வா போலாம். நான் எதுக்கு டென்ஷனா போறேன்? உன்னை மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. உன்னை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையிலே நீ எல்லாம் மனுஷன் தானா? கௌதம் வந்து என்ன சொல்வாரோ, என் அக்கா சுந்தர் லைஃப் என்ன ஆகுமோன்ற டென்ஷன்ல நான் இருக்கேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாம கூலா கூல் ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு இருக்க. பின்ன என்ன உன்னை மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ண சொல்றியா? எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் கொடுக்கற உனக்கு நான் பண்றதெல்லாம் ஓவர் ஆக்டிங்கா தான் தெரியும். சரி, இந்த பிரச்சனை 2-3 நாளா ஓடிட்டு தான் இருக்கு. அதுக்காக நீ என்ன சாப்பிடாம தூங்காமையா இருக்க? ஆமா, உனக்கு என்னதான் பிரச்சனை? உன்னை விட்டு நான் மட்டும் குடிக்கிறேன்னா? வேணா உள்ள 2 இருக்கு, எடுத்து குடி. எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? ரிலாக்ஸ். நீ ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்க. எனக்கு தான் ரொம்ப டென்ஷனா இருக்கு.
கௌதம் அவ்வளவு ஈஸியா காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாரு. கண்டிப்பா காம்ப்ரமைஸ் ஆயிடுவான். ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அவர் சம்மதிச்சார்னா முதல்ல அவருக்கு தேங்க்ஸ் சொல்லு. அதை விட்டுட்டு உன் ஆட்டிடியூட் எல்லாம் காட்டி அவர் எரிச்சல் பண்ணிட்டு இருக்காத. இஷ்டம் இல்லாத பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணாம காப்பாத்துனதுக்கு அவன் தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பெருசா பேச வந்துட்டான். உன்னை எல்லாம் பயங்கர மேனுஃபேக்சர் டிஃபெக்டோட வந்து பிறந்து தொலைச்சிட்ட. உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதியை நான் பார்த்ததே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, அதை நான் சொல்லணும். பொம்பளைங்களை விட இங்க சுயநலவாதி யாரும் கிடையாது. ஏன் ஒன்னே எடுத்துக்க, ரொம்ப கிரிமினல் ஐடியா பண்ணி ஆபீஸ்ல ரீஜாயின் பண்ண பிளான் பண்ணிட்டல. சுந்தர் மீனாட்சி கல்யாணம் மட்டும் முடியட்டும், உடனே உன்னை வேலை விட்டு தூக்குறேன். பாப்போம் பாப்போம். என்னது? என் போதாத நேரம் உன் கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தொலைக்க வேண்டியதா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, இதையும் நான் தான் சொல்லணும். இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க? எப்போ வரும் அவன்? அவர் என்ன உன் பிஏவா இல்ல ஆபீஸ் பியூனா உனக்காக டயத்துக்கு வந்து நிக்கிறதுக்கு? வருவாரு, வெயிட் பண்ணு. நான் யோசிச்சு பார்த்ததே இல்ல. நான் பார்த்த முத பொண்ணு மீனாட்சி தான். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். மீனாட்சி என் வாழ்க்கையில வந்துருவான்றதுக்காக. என் வாழ்க்கையில எல்லாமே கிடைச்ச மாதிரி இருந்தது. நேத்து நீங்க திடீர்னு வந்து இப்படி சொன்னதும் என்னால ஏத்துக்கவே முடியலங்க. அதனாலதான் தேவையில்லாம ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். ஏன்னா மீனாட்சிய எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். கல்யாணத்தை பத்தி நிறைய கனவுகளோட இருந்தேன். ஆனா யோசிச்சு பார்த்தா இன்னொருத்தர் விரும்புற பொண்ண கல்யாணம் பண்ணி எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? அதனாலதான் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு மீனாட்சிய சுந்தர் கூட சேர்த்து வச்சலான்ற முடிவுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு எப்படி இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னே தெரியல கௌதம். ஐம் வெரி வெரி சாரி. ஒருத்தர் மனசை நோவடிக்கிற ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது. இந்த விஷயத்துல நீங்க எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பீங்கன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. நீங்க எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கலனாலும் நமக்குள்ள இனி எந்த சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. ப்ளீஸ் பி மை ஃப்ரெண்ட் ஆல்வேஸ். மனசாட்சியே இல்லாத மனுஷங்க நடுவுல உண்மையிலே நீங்க பெரிய மனுஷன் தான் கௌதம். என் லைஃப் ஃபுல்லா உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். யூ ஆர் a great human being. சரி, இந்த விஷயத்தை பத்தி வீட்ல எப்படி பேச போறீங்க? திடீர்னு கல்யாணம் வேணாம் நிறுத்திடலான்னு நான் போய் சொன்னா உங்க வீட்ல எங்க வீட்ல எல்லாரும் மனசளவுல ரொம்ப உடைஞ்சு போயிருவாங்க. அதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. Shiva, see thanks to him. அப்புறம்
கடைசியில் நான் சொன்னதான் சொன்னான் போல இருக்கு. பாஸ், தேங்க்யூ பாஸ். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட நன்றியே கிடையாதா? அப்புறம் அவர் எவ்வளவு டீசெண்டா பிஹேவ் பண்றாரு. நீயும் பதிலுக்கு அப்படிதான் நடந்துக்கணும்னு தெரியாதா உனக்கு? சரி, வந்த வேலை முடிஞ்சுல, கிளம்பலாமா? உனக்கு மேனேஜே தெரியாதா? சரி, இப்ப வீட்ல உள்ளவங்கள நான் எப்படி மேனேஜ் பண்றது? கன்வின்ஸ் பண்ண வேண்டியது உங்க அப்பா அம்மாவையும் அவங்க அப்பா அம்மாவையும். அது உங்க பிரச்சனை. அதை போய் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீ உன்னோட ஃப்ரெண்ட் வண்டியிலே ஏறி கிளம்பு. அவர் எப்படி என்ன டிராப் பண்ணுவாரு? நீ தானே டிராப் பண்ணணும். அவன் தான் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற நல்லவனாச்சே, அதெல்லாம் டிராப் பண்ணுவான். பாஸ், போற வழியில் அப்படியே உங்க ஃப்ரெண்டை டிராப் பண்ணிருங்க. ஓகே?